ஏம்மா வீட்டில் ஏதாவது திங்கிறதுக்கு இருக்கா? ஏண்டி நான் என்ன சுருக்கு பையில சொருவியா வச்சிருக்கேன், வீட்டில் எதுவும் திங்கிறதுக்கு இருக்கான்னு போய் சமையல் கட்டுக்குள்ள பாரு. உங்க அண்ணன் அண்ணி ஏதாவது வாங்கி வச்சிருப்பா. டீ குடிக்கும்போது கூட ஒரு பிஸ்கட்டு கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்குதுமா இந்த அண்ணி. எப்போ பார்த்தாலும் வெறும் காப்பியே குடிக்க முடியுமா? என் புருஷன் வீட்டிலலாம் ஒரு பால் காப்பி தான், அதுவும் இங்கே காசு இல்லைன்னா வர காப்பியை வச்சு ஊற்றி போடுது. ஆனால் அங்கே தினமும் பால் காப்பி, அதுக்கு பிஸ்கட்டு, லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் என் புருஷன் வாங்கிட்டு வந்து போடுவார். இங்கே ஒன்றும் வாங்கி போட மாட்டேங்கிறாங்க, எரிச்சலாக இருக்குமா. என்ன பண்ணுறது, நீ வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி, நான் இங்கே வாங்கி வச்சிருக்க வரேன் இப்படி. கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு நல்ல வசதியான வீட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட சொத்து சொகன்னு ஏதாவது கிடச்சிருக்கும். இது ஒன்றும் இல்லாததாச்சே, இதுக்கிட்ட போய் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஐயோ வாயெல்லாம் நம்மன்னு இருக்கு, ஏதாவது திங்கணும் போல இருக்கு. என்னடி பண்ண சொல்கிற அதுக்குன்னு? இப்போ என்ன இருக்குது, போய் சமையல் கட்டுக்குள்ளே திறந்து பாரு. இப்போ யாரும் நீ போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? போய் பாரு, எங்கிட்டாவது உங்கள் அன்னிக்கறி ஏதாவது ஒளிய வச்சிருப்பா. என் புருஷன் வீட்டில எல்லாம் தீனிக்கே பஞ்சம் இல்லை, இங்கே தீனிக்கே அலையறதா இருக்கு. இருக்கும்போது அங்கே இருந்து நல்லா தின்னுக்கணும், இல்லாத போது இருக்கிறதுக்கு ஏத்தாப்புல தான் வாழணும். என்ன இருந்தாலும் என் புருஷன் வீடு மாதிரி வராது. என் புருஷன் அப்படி, என் புருஷன் இப்படின்னு பீத்துனது பீத்திக்கிட்டு தெரியறா. அங்கதான் எல்லாம் இருக்குன்னு தெரியுதுல்ல, வாயை முடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு அங்கே இருக்க வேண்டிதானே. ஆடிக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு அப்படியே புருஷன் பெருமையை தான் பாடுவா. என்னமோ நம்மளாம் வாங்கி போடாம பட்னியா கடக்க வச்ச மாதிரியும், அவங்க புருஷன் தான் எல்லாம் போட்டு செஞ்ச மாதிரியும் பேசிக்கிட்டு இருப்பா. இங்கே நாங்கள் கடன்பட்டு கட்டி வச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அம்மா எது இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை திங்கிறதுக்கு. எதுவும் வாங்கி வைக்காமல் இருந்திருப்பா. அதான் ஒரு 2-3 நாளாக வேலை இல்லாமல் வீட்டில் இல்லை கடந்தா, அதில் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காமல் இருந்திருப்பா. இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது எதாவது வாங்கிட்டு வருவா. இல்லைன்னா உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சொல்லு, வேலை முடிஞ்சு வரும்போது உனக்கு எதாவது வாங்கிட்டு வர சொல்லி. எனக்கு இப்போ திங்கணும்னு தோணுது. இவங்க சாயங்காலம் வந்து என்னைக்கு நான் திங்கிறது? என்னாடி இவ இன்னும் சின்ன நொட்டை மாதிரி இப்பதான் தீனின்ட்டு இந்த சோறெல்லாம் பொங்கி தானே வச்சுட்டு போயிருக்காங்க. அன்னிக்காரி எடுத்து போட்டு சாப்பிட வேண்டித்தானே. எனக்கு கறிச்சோறு ஆக்கி வச்சிருக்கு, புளி குழம்பு ஆக்கி வச்சிருக்கு. மனுஷன் நிம்பானே. தொட்டுக்கிறது கூட ஒன்றும் இல்லை. ஐயே அவ கூட பெரிய அக்கபரா இருக்கே. சரிடி, இல்லைன்னு தெரியுது, இருக்கிறதுக்கு ஏத்தாப்புல இருவே, அதை போட்டு சாப்பிடு. சாயங்காலம் வரும்போது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவான். ஸோ சரி, காசு இருந்தால் கொடு, பொட்டி கடையில் போயிட்டு முட்டை எதுவும் வாங்கிட்டு வரேன், பொரிச்சு அது சாப்பிடுவான். என்கிட்ட எங்க இருக்குது காசு? பையன் மட்டும் கேட்டால் அப்படியே சுருக்கு பையில வச்சு அப்படியே எடுத்து கொடுத்துருவேன். நான் மட்டும் கேட்டால் இல்லை இல்லைன்னு தான் மங்களம் பாட்டு பாடுவேன். ஏண்டி உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அந்த சின்ன கொடுக்கு இந்த கோகுல பையன் உங்ககிட்ட தான் அவ்வளோ காசு வருது, இவ்வளோ காசு வருது, அதை கொடுன்னு கேட்குறேன். நீ என்னம்மா என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? நானே பென்ஷன் காசு ஏதோ 1000 ரூபா வருது, அது நீ இங்கேருந்து வண்டி பிடிச்சி போகிறதுக்கே 50 ரூபா 100 ரூபா போயிடுது. மீதி 900 வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஒரு வெத்தலை பாக்கு கூட வாங்க முடிய மாட்டேங்குது. உங்கள் நொன்னைங்கான வேற பெட்ரோல் அடிக்க காசு வேணும், அதுக்கு காசுன்னு இது கேஸ் வேணும்னு அந்த காசையும் வாங்கிட்டு போயிடுறேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா கூட இந்த நடமாடு வாகனம் வர்றதுனால அந்த மருத்துவ இதில் போய் நான் பார்த்துக்கிறேன். சும்மா என்கிட்டயே கேட்டுக்கிட்டு நீ தான் உன் புருஷன் அப்படி, உன் புருஷன் இப்படின்னு இங்கே பெருமை பீத்திக்கிட்டு தெரியறியே. உன் புருஷன் கிட்ட தான் காசு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே வரும்போது. இங்கே என்ன ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா என் புருஷன் கிட்ட கேட்டிருந்தா உடனே எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு அனுப்பி விட்டுருவாரு. என்ன பண்ணி தொலைகிறது? கோவத்தில் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சரி, கடையில் நான் போய் வாங்கிக்கிறேன். நீ பென்ஷன் காசு வந்தோடனே அந்த அக்காட்ட கொடுத்துரு. காலத்துக்கு எங்களை கடங்காரனாவே வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற, நடத்து. பெத்த புள்ள திங்கிறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதம்மா. அதானே, பெத்தவளுக்கு செய்யறதுக்கு வக்கு இல்லை, பெத்த பிள்ளைக்கு நான் வந்து கிழிக்கணும்மா. இவங்களுக்கு கிழிக்கணும், இவங்க பெத்த குட்டிங்களுக்கு கிழிக்கணும், கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு கஞ்சி வா ஊற்ற மாட்டாளுங்க. நானும் தான் இங்கே இருக்கேன். எத்தனை வருஷம் அங்கே தானே இருக்கா. அம்மா வாமா நம்ம வீட்டில் ஒரு 2-3 நாள் இரு அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு வாய் வராது. ஆனால் போனோடனே காப்பியை ஊற்றி சோத்தை போட்டு அப்படியே அனுப்பிடுறது. ஆனால் இங்கே வந்தால் மட்டும் உக்காந்துக்கிட்டு சவுடால் விட்டுக்கிட்டு இருப்பான். என் புருஷன் அப்படி, என் புருஷன் கொம்பே, என் புருஷன் அசுரன்னு. புல்லுக்கிட்ட பார்த்தா போதும் மேய மாட்டீங்களே, அப்படியே மலமாடு கணக்கா நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு இதே இதுதான். நாளைக்கெல்லாம் பாரு, மேயாம இருங்க எல்லாரும். புல்லுக்கட்டும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன், இருக்கிறத தின்னுபிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுவேன் பாரு. ஏன் இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன் உம்முன்னு இருக்க? நல்லா சிரிச்சு கலகலன்னு இரு. இல்லைக்கா, ஒரே சங்கட்டமாக இருக்கு. என்ன பண்ண போகிறேன், அடுத்து என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் கடன் வேற வாங்கி வச்சுருக்கோம், அதை வேற கொடுக்கணும் வைக்கணும். அதான் ஒரே யோசனையாக இருக்குது.
இப்போ என்ன வெள்ளனை தலை புரண்டா போச்சு? ஒன்றும் கிடையாது. அவ தான் போயிருக்கா. உடம்புல தெம்பு இருக்கு, கை காலு நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு கிடக்கிற? ஏற்கனவே எங்கே வேலை செஞ்ச? அந்த அழகு சுந்தரத்துக்கிட்ட தானே போனா. அதனால நான் சேர்த்துக்க மாட்டேன் நான் சொல்கிறேன். ஆ இல்லைங்கக்கா, முதல்ல மயந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்போ என்னால் அவங்க வீட்லேயும் பிரச்சனை. நான் போனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட தெரியல. என்ன நினைக்க போகிறாங்க? இல்லை என்ன நினைக்க போகிறாங்க? ஆ நம்ம போனா தான் வந்துட்ட. போய் என்ன அங்கே வருஷக்கணக்காவா இருந்துட்டு வந்த? ஒன்றும் கிடையாது. இல்லைங்கக்கா, அந்த அண்ணன் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. அவரோடதையும் நம்ம கெடுத்துட்டோமேனு தான். என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் நேரங்காலம் அப்படி பொல்லாப்பா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ அழகு சுந்தரம்லாம் கோபம் பட மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். இந்த பத்திரகாளி தான் கோவப்பட்டு ஏதாவது ஒன்று துடுக்குத்தனமாக பேசுவா. அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன்னு வை, அவள் பாட்டுக்கு எதுவும் சொல்ல மாட்டா. அதெல்லாம் அவள் கஷ்டம் தெரிஞ்ச புள்ள. அதனால் அவகிட்ட சொல்லி புரிய வச்சோம்னா அவள் புருஷன்கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பாட்டுக்கு வேலைக்கு போ, கடனை நானே அடைச்சிறேன்னு சொல்லு. அப்புறம் மற்றதை பார்த்துப்போம். இன்னைக்கு எல்லாருமே அந்த முத்தையனங்காட்டில் தான் இருக்கிறாளுங்க வேலை செஞ்சுக்கிட்டு. நானும் இன்னைக்கு அங்கே போக வேண்டியதுதான். நீ இருக்குன்றனால தான் இங்கேயே இருந்துட்டேன். சரி வா, நானும் அங்கே தான் போகிறேன். அவகிட்ட பேசி என்ன எதுன்னு பார்ப்போம். வா, எந்திரி எந்திரி. எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க? பயப்படாத, தைரியமாக இரு. தப்பு பண்ணிட்டு போனேன். அவளே தைரியமாக போய் அவங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டான் போது நீ எதுக்கு பயந்துக்கிட்டு கிடக்கிற? ஆ வா. ஒருத்தர் போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு போய் மூளையில் உக்காந்தோன்னு வை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மூளையை விட்டு நம்மளால எந்திரிக்கவே முடியாது. முன்னாடி வாழ்ந்து காட்டு. அவளவுக்கு சம்பாதிக்க முடியலனாலும் ஏதோ 5-10 கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கு முடியாது. அவளை அவங்க அப்பன் காசில் தான் உடம்ப வளர்த்தா. அவன் என்ன வேலை வெட்டி கேட்பானா? நீ சுயமாக சம்பாதிக்கிற வேண்டா. உன் கையை ஊனி காலை ஊனி மேலே வர வேண்டா. உனக்கும் அவளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அப்பன் காசில் திங்கிறது, எங்கள் அப்பன் பெரிய பணக்காரன்னு சொல்கிறது பெருமை. அவள் என்னத்தை சம்பாதிச்சான்றது தான் பெருமை. சரியா? வாணியே. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதர் போகலாமா? அதெல்லாம் போறது இருக்கட்டும், நீ எங்கடா போற? நான் எங்கன போவேன்? சும்மா தான் இசு பிசுதான். இசு பிசு கிசுன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு முடிச்சிருவேன். போய் வேலையை பாரு. என்னனே பொசுக்குன்னு என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்ட? டேய் போடா, கடுப்புல இருக்கேன். போய் வேலையை பாரு. யாரு? டேய் கம்முன்னு போ, அடிச்சு போட போறேன். டேய் நான் நல்லா பண்றனோ இல்லையோடா, நீ நல்லா பண்ற. அங்க மண்ணள்ளி போடுறதுக்கு முடியாதுன்னு சொல்லி அங்க வண்டியை வர வச்சு மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க இருக்க மண்ணை முதல்ல மேல கத்துங்கடா, போங்கடா. டேய் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இனிமே மிச்சம் பண்ணணும்டா. அதான் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் எவ்வளவு பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கேளு, ஓடிருன்னே அஞ்சு போடுவேன். ஓடிரு, எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வையே 7 மலையை தாண்டி விழுந்துருவ. ஓடிரு. ஏய் போடா கம்முன்னு. மாற்றமுள்ள கீற்றமுள்ள, இனிமே சம்பாதிக்கிறத மிச்சம் பண்ணணும். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சீட்டு போட்டா நம்ம ஊருக்கார பயலுக களவாண்டுட்டு ஓடிடுவாங்க. அதனால நான் சீட்டு போடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நீ பத்திரமா எங்க வை பண்ணி எனக்கு தெரியும். ஐடியா இருந்தா கொடு, இல்லையா முதல்ல ஓடு. சரி விடுனே, நமக்கெல்லாம் என்ன? நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கவே இருக்கு பேங்க். பேங்க்ல போட்டு வையே. பேங்க்ல போடணும், அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும். ஓஹோ, ஓபன் பண்ணா போட்டுக்கலாம். ஆமானே, அக்கவுண்ட்ல போடு. தேவைப்படும் போது ஏடிஎம்ல இருந்து காசை எடு. செலவு பண்றது
நீ இங்க இருந்து ஓடலன்னு வை, இப்ப நான் உன்ன முடிச்சு கட்டிடுவேன். போடா. என்னையா இந்த ஆளு ஐடியா கேட்டு சொன்னோனே நம்மள விரட்டி விடுறான். உலகத்திலே எங்கனை படைத்தாய் இறைவா. இந்த பையன் பேக்கா இருந்தாலும் உருப்படியான ஒரு ஐடியா சொல்லியிருக்கான். சம்பாதிக்கிற காசெல்லாம் சும்மா சும்மா தண்ணி அடிச்சு செலவு பண்ணிட்டோம். 10 ரூபாய் சேர்த்து வைக்கல. பையனும் உருப்படி இல்லை. பொண்டாட்டி ஒருத்தி சம்பாதிச்சு அவ என்னத்தை நடத்துவா? குடும்பத்தை நடத்துவாளா? சீட்டு போடுவாளா? என்னத்தை பண்ணுவா? இதுல இந்த அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு. இதுல பொம்பளை பிள்ளைய வேற பெற்று வச்சிருக்கோம். நகை ஒரு பவுனே 1 லட்சம் ஆயிப்போச்சு. இனி எப்ப கட்டி கொடுத்து அதுக்கு நகை நட்டு போட்டு ஆத்தாடி ஆத்தா. பொறுப்பு இல்லாம இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை போல இருக்கு. பொறுப்போட இருக்கணும்னு நினைச்சா தான் பெரும் தலைவலியே இருக்கு போலயே. சரி 15 கிடைச்சாலும் பேங்க்ல போட்டு வச்சோம்னா கல்யாணத்துக்கு ஆகும். நம்ம பொண்டாட்டிக்கு ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுட்டு போன மாதிரி இருக்கும். சரி இன்ஜினியரை வேற காணோம். சரி இந்த நேரத்தில் போய் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் போய் கேட்டு வாங்கிட்டு வருவோம். வக்கீச டே இன்ஜினியர் வந்தா இப்பதான் அண்ணன் போனாருன்னு சொல்லணும். சரியா? டேய் வந்தா சொல்லிரு இப்பதான் போனேன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு ஏதாவது போத்து விட்டேன்னு வை மவனே, அவ்வளவுதான். சம்பள காசுல இன்ஜினியர் கிட்ட ஒரு ரேட் வாங்குறான், நமக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கறான். நம்ம சம்பளத்தையும் புடிச்சுக்கிறான், இவன் சம்பளத்தையும் வச்சுக்கிறான். மொத்தத்தையும் கொண்டு போய் தான் அங்க கொடுக்கறான். ஏன் நமக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா என்ன? கணக்கு பிடிச்சவன். முதல்ல இவங்கிட்ட இந்த மேஸ்திரி தொழில கத்துக்கிட்டு நம்மளும் கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு உட்காரணும். ஆனா அதைத்தான் கத்துக்க விட மாட்டேங்கிறான். முதல்ல இவனை தொழில் கத்துக்க விடக்கூடாது, அப்புறம் தான் நம்ம கத்துக்கணும். நான் பாடும் கதறல் உனக்கு கேட்கலையோ இறைவா. அக்கா வேற எது வேணுமாங்கக்கா? அவ்வளோதான்ப்பா, வேற எதுவும் வேண்டாம். என்னங்கக்கா இப்பதான் அரிசி புடைக்கிறீங்க? என்ன சமையல் செய்யலையா? மணி ஆகி போச்சு. காலையில மதியானத்துக்கு சேர்த்து காலையிலே உழவு சாக்கிட்டேம்மா. சாயங்காலத்துக்கு தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். தினமும் இந்த சோறே திங்க முடியலாமா. அதான் சரி இட்லி தோசை எதுவும் செய்வோம் அப்படின்னு தான் சரி அரிசி உரப்படுவோன்னு புடச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன எப்பயும் கடை பக்கமே வந்து காய்கறி வாங்க மாட்டேன், இப்போ காய்கறியெல்லாம் நம்ம கடையில் தான் வாங்குற போல இருக்கு. தம்பியும் வேலை செஞ்சிட்டு இருக்கான். அவரும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரா. அவருக்கும் லீவே இல்லைக்கா. அதான் சரி அவர் இருந்தாருன்னா நாங்கள் 2 பேரும் டவுனில் போய் வாங்கிட்டு வருவோம். இப்போ அங்கங்கெல்லாம் போகிறதுக்கு இல்லை, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இங்கேருந்து அங்கே போய் வாங்கிட்டு வரத்துக்கும் வேற இதாக இருக்கா. அதான் சரி நம்ம கடை தான் இங்கே இருக்குல்லன்னு இங்கே வாங்கிக்கிறது. சரி சரி உன் ஆத்தனார் வந்துட்டாளா இல்லை அங்கே தான் இருக்காளா? அங்கே தாங்க்கா. அவ ஒரு திமிரு பிடிச்சவ, பொழைக்க தெரியாதவ. அதனால அங்கே போய் உக்காந்துருப்பா. எப்படி வாழலாம்? உங்க வீட்டில் என்ன இல்லை, எல்லாம் உன் தம்பி வாங்கி போறான். அப்படி இருந்தும் பொழைக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் அங்கே போய் உட்காந்துருக்கா. அவங்க அண்ணன் என்ன வாங்கி போடுவானா? நம்ம என்னங்கக்கா சொல்கிறது, போய் கூப்பிட தான் செஞ்சோம். அப்படி இருந்தும் வரமாட்டேங்கிறா. நானும் போனேன், தம்பியும் போனேன். நீ எல்லாம் போய் கூப்பிடாத, அவ ஒரு திமிரு பிடிச்சவ. அன்னைக்கு திருவிழா நேரத்தில் பார்க்கும்போது கூட வெடுக்குன்னு திரும்பிக்கிட்டு தான் போவா தெரியுமா. யார்கிட்டையும் மனுஷ மக்களை பார்த்து பேச மாட்டா. ஒரு நாள் அப்படித்தான் சரி ப்ளவுஸ் வேற தைக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ என் வீட்டு விசேஷமா ஏதோ சொந்தக்கார கல்யாணமா என்னமோ ப்ளவுஸ் கொண்டு போய் கொடுத்தேன். ஒழுங்கா தைடின்னு துணியவே நாஸ்தி பண்ணிட்டா தெரியுமா. இதுலேயும் வேற நான் தான் ஒழுங்கா தைச்சேன், உங்க உடம்பு தான் ஏறி போச்சு இறங்கி போச்சுன்னு அப்படியே மாற்றி விட்டுட்டா. ப்ளவுஸ் வேற பெருசா இருந்தா கூட பிரச்சனை இல்லாம தச்சு போட்டுக்கலாம், சின்னதாக தச்சு விட்டா. அதை என்னன்னு போடுறது சொல்லு பார்ப்போம். அதுக்கப்புறம் போடவே முடியல. அது ஏமா இப்படி தச்சுன்னு கேட்டதுக்கு நீங்க தான் உடம்பு இழைச்சிருங்க அப்ப போட்டுக்க கரெக்டா இருக்கும்னு அப்படியே பேசுறாமா. ஏமா ஏமா கம்மனு இரு, அந்த அக்கா வராங்க. சரிம்மா சரி நீ போய் வேலையை பாரு. இன்னும் சமையல் செய்யலையா? நானும் அம்மாவும் மட்டும்தாங்க்கா இப்போ இருக்கோம். பாப்பா அவங்க எல்லாத்துக்குமே காலையிலே சமைச்சு கொடுத்துட்டேன். சரி மதியானத்துக்கு பாப்பா சாயங்காலம் வந்தோடனே ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பா, அதான் செஞ்சு கொடுப்போன்னு தான் ஏதாவது வாங்கிட்டு போவேன்னு வந்தேன். சரி சரி யார் முகத்தில் முடிக்க கூடாதுன்னு நினச்சோமா அவளே நந்தி மாதிரி வந்து உட்காந்துருக்கா. விடுங்கக்கா, அது எதுக்கு இப்போ பேசிட்டு. டே தம்பி முட்டை இருக்காடா? இருக்குங்கக்கா. எத்தனை வேணும்? ஒரு 6 முட்டை கொடு. சரிங்கக்கா. எவ்வளோடா 6 முட்டை? ஒன்று 5 ரூபாடா. 6 முட்டை 6 5 30. அக்கா 30 ரூபாக்கா. அக்கா இது எங்கள் அம்மா கணக்கில் எழுதிக்கங்க சரியா. எங்கள் அம்மா பென்ஷன் காசு வாங்கினோன்னு தரும். உமா வேணுங்கிறத வாங்கிக்க, நான் காசு கொடுத்துட்றேன். அப்படி ஒன்றும் நாங்கள் யாரும் வக்கத்து போய் இல்லாமல் இல்லை, எங்கள் அம்மா காசு கொடுத்துரும். இருக்கிறதே என் வீடு, அவங்க எனக்கு படி இழக்கிறாங்களாமா.
ஏண்டி அம்மா உன் ஆத்தனார் தான் காசு தரேன்னு சொல்லுது, வேணுங்கிறத வாங்கிக்க வேண்டியதானே? ம் என் வாழ்க்கையை கெடுத்தவங்க கிட்ட நானே கையேந்தி நின்னா நல்லா இருக்கும் என் பொழப்பு. இவ வேணும்னே பிரச்சனை பண்ண பார்க்குறா. இங்கே நிற்கிறது பின்னாடி பிரச்சனை தான். அக்கா நான் வரேன்க்கா. ஓடிட்டியா? ஓடு ஓடு. இனிமே பாரு, பார்க்குற இடத்துல எல்லாம் நான் பேசுகிற பேச்சில் நீ எப்படி துண்டக்கானன் துணியக்கானன்னு ஓடுறன்னு பாரு. ஏண்டி அம்மா எதுக்குடி இப்படி கோவப்படுற? அதான் உன் ஆத்தனார் காரி செய்யறால, அப்புறம் ஏன் வேண்டான்ற? வாங்கி வச்சுக்க வேண்டியதானே? ஏங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா, நீங்கள் கம்முன்னு இருங்கக்கா.